வணக்கம். இந்த வீடியோ பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுகளுக்கான புத்தகத்திலேருந்து கேட்கக்கூடிய அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண். இந்த இதை வந்து எங்கேருந்து எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதான் காணொளி. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும், பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 யூனிட் இருக்குது, 16 பாடத்திட்டம் இருக்குது, பாடத்தலைப்பு இருக்குது, 330 பக்கங்கள் இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து உள்ளே இருந்து கேட்கலாம், வெளியிலேருந்து கேட்கலாம். அப்படி கேட்கப்பட்ட கேள்விகள், அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள், முக்கியமான கேள்விகள் வந்து எப்படி வந்து எடுக்கிறது அப்படிங்கிறதான் காணொளி. நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் பண்ணி அழுத்திக்கிறங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். எதற்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா வந்து, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஹை பட்டன் இருந்தால் கூட ஹை பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. எதற்காக அப்படின்னா, நம்ம சேனல் மூலம் வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து ஒரு சில பயன்பாடுகளுக்கு வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து பயன்படுத்துகிறேன். அதுக்காக தான் உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். சரி, வாங்க காணொளிக்குள்ள போகலாமா? அதற்கு முன்னாடி நம்மளுடைய பாடத்திட்டத்தை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் புத்தகம் நடப்பாண்டில் உள்ள புத்தகத்தை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. இதை நான் காட்டிக்கிறேன். இதில் பாருங்கள், மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டிடுறேன். முதல் பதிப்பு 2019, திருத்திய பதிப்பு 2020, 2022, 2023. மறுபதிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2021, 2024. இந்த பாடத்திட்டத்தை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு விஷயத்த வந்து, என்னன்னா வந்து 5 யூனிட்டுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் கவனிங்க, அலகு 5 வரைக்கும் இருக்கா? மொத்தம் 16 பாடத்தலைப்பு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 330 பக்கங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல்லேருந்து தான் வந்து முக்கியமான கேள்விகளை வந்து 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வந்து எடுக்க போகிறோம், ஜென்ரேட் பண்ண போகிறோம். குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணி ChatGPTக்கு போயிருங்க. ChatGPTக்கு போயிட்டு நான் வந்து ஏற்கனவே வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும்தான் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, மற்ற எல்லா பாடத்திட்டங்களும் எடுக்கலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்தது. நான் வந்து ஏற்கனவே வந்து எடுத்து பார்த்துட்டேன். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோஸ் ஆர் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய புக்கை வந்து அப்லோட் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெட்வொர்க் வந்து ஸ்லோவாக இருக்குது.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டேட்டா வந்து அப்லோட் ஆகிடுச்சு, அதாவது புக்கு வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும். என்ன டைப் பண்ணணும்னா தமிழில் தான் டைப் பண்ணணும். நீங்கள் தமிழில் டைப் பண்ணால் எடுத்துக்கிறோம். எப்படி டைப் பண்ண போகிறீங்கன்னா, தமிழில் டைப் பண்ணுறதுக்கு கலப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பொனாட்டிக் அப்படிங்கிறதுல வச்சுக்கிறோங்க. செட்டிங்ஸில் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொனாட்டிக்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள். எனக்கு முக்கிய வினாக்கள் வேண்டும். தமிழில் டைப் வந்து ஒரு சில எரர்ஸ் வரும், அதை கண்டுக்காதீங்க. எனக்கு முக்கிய வினாக்கள் வேண்டும் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துருங்க. அது என்ன பண்ணோம்னா வந்து நம்மளுடைய புத்தகம் பார்த்தீங்களா 330 பக்கம்னு நினைக்கிறேன். இந்த 330 பக்கத்தையும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து படித்து பார்த்துட்டு அதை வந்து ஒரு இன்டகிரேஷன் பண்ணும், ஒரு அனலைசிஸ் பண்ணிவிட்டு நமக்கு வேண்டிய வினாக்களை வந்து தொகுத்து கொடுத்துரும். 2 மதிப்பெண் இருக்குது பார்த்தீங்களா, 5 மதிப்பெண் இருக்குது, 3 மதிப்பெண் இருக்குது, 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண். ஸோ நமக்கு வந்து பாடத்திட்டத்துலேருந்து அப்படி தான் கேட்டிருக்கிறாங்க. முதல் மதிப்பெண் கேட்டுக்கிறாங்க, 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின், அடுத்து வந்து 3 மார்க் கொஸ்டின், அடுத்து வந்து 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இந்த 5 மார்க் கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோக்ராம் வந்து கேட்பாங்க. ப்ரோக்ராமை கேட்டு வந்து என்ன எரர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து அவுட்புட் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஒன்று நீங்கள் வந்து குழப்பிக்கிறதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பினால் 16 அத்தியாயங்களுக்கும் இதுபோல் தேர்வில் அதிகம் கேட்கப்படும் முக்கிய வினாக்களை தொகுத்து தருகிறேன் அப்படின்னு அதை வந்து சொல்லிடுச்சு. இது வந்து இந்த ChatGPT பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ப்ரீ வெர்ஷனில் தான் வச்சுருக்கிறேன். நான் வந்து வேறு ஒரு விஷயத்தில் வந்து பெய்டு வெர்ஷன் பணம் கட்டி ஃபுல் வெர்ஷன் வச்சுருக்கிறேன். முக்கிய வினாவிடைகள் இங்கே பாருங்கள் இருக்குல்ல. அளவுரு மற்றும் செயலுருவு வேறுபடுத்துக 5 மதிப்பெண். விடை வந்து அளவுரு, செயலுருவு. அதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்து இது வந்து நேற்று வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து புத்தகமாகவே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு சில இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. துணைநிரல் என்றால் என்ன, செயற்கூறு ஃபங்க்ஷன் என்றால் என்ன, அளவுரு பேராமீட்டர், ஆர்கியூமெண்ட் வேறுபடுத்துக, இடைமுகம் இன்டர்பேஸ் என்றால் என்ன, செயல்படுத்துதல் இம்ப்ளிமெண்டேஷன், பியூர் ஃபங்க்ஷன் என்றால் என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷன் என்றால் என்ன. 3 மதிப்பை பொறுத்த வரைக்கும் இடைமுகத்தின் பண்புகளை வந்து விளக்குக. STRLEN ஏன் பியூர் ஃபங்க்ஷன் எனப்படுகிறது. இது மாதிரி முக்கியமான கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து அது வந்து நமக்கு வந்து தொகுத்து கொடுத்துரும். சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து எடுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எடுக்கலாம். இது வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கிறேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக நான் எடுத்துருக்கிறேன். சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து எடுக்கணும். நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் நோட்டில் வந்து குறித்து வச்சுக்கிறோங்க. 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண்ணை வந்து ஒவ்வொரு பாடத்திட்டத்துக்கும் ஒவ்வொரு பாடத்தலைப்புக்கும் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டுருங்க. இது வந்து +2 மட்டும் கிடையாது, +1 ஸ்டூடெண்ட்டுக்கும் பயன்படுத்தப்படலாம். ஏன்னா வந்து அடுத்த வருஷம் வந்து நீங்கள் வந்து +2க்கு போவீங்கள்ல, அதனால் +1 ஸ்டூடெண்ட்டு இந்த வேலையை வந்து செய்யலாம் தாராளமாக. இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.